இன்றைக்கி ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ பேக்கில் 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஒர்க் பண்ணி ஒரு முன்னேறாத ஒரு வாழ்க்கையை அவனே வந்து கெடுத்துன்னு வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போது நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. இதை அவன் வந்து பாதுகாத்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. மக்கள் எல்லாரும் அவனை வெற்றி பெற வைக்கணும், அந்த ஒரு ஆசை தான். ஓட் பண்ணுங்க. நீங்கள் கூட அன்னதானம் இப்போ கூட ஆமாம். வினோத் அண்ணா பிக் பாஸில் உள்ளே இருக்கும்போது கூட நீங்கள் வெளியிருந்து அன்னதானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது, அது மூலமாக வந்து கொஞ்சம் ஓட் கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஐடியா எப்படின்னா வந்துச்சு? இப்போ நான் எப்படின்னா, நான் வந்து எனக்கு அன்னதானம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது எப்போயுமே நான் பண்ணுறது. அதே மாதிரி வந்து வினோத்துக்கு பிஆர் டீம்னு ஒன்று கிடையாது. நான் ஒரு ஆள் இருக்கேன். என்ன மாதிரி வந்து ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கிற ஆளுங்க நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் அன்றைக்கி, என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு பொருள் அந்த மாதிரி அதை கொடுத்து இந்த மாதிரி அவ்வளோதான். மற்றபடி யாரும் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணல. வினோத்துக்கு ஏன் அப்படி வந்து பின்னாடி இருந்து அவ்வளோ டீம் இருக்குது அப்படின்னா, ஒரு கச்சேரியில் வினோத் ஏறினான் அப்படின்னா அந்த கச்சேரியில் 500 பேர் நிற்பாங்க. அந்த 500 பேரும் அவனுக்கு வந்து விசுவாசிகள். விசுவாசிகள்னால் என்ன தெரியுமா? அவரை பார்த்து ரசித்த ரொம்ப எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே பிடிச்சிருக்குது, நான் அஜித்துக்கு நான் ரசிகன், விஜய்க்கு நான் ரசிகன், ரஜினிக்கு ரசிகன், கமலுக்கு ரசிகன்றாங்களே, அந்த மாதிரி கானா வினோத்தோட ரசிகர்கள் ஒரு ரசிகர்கிட்டையும் ஃபேஸ்புக் இருக்கும், ஒரு ரசிகர்கிட்டையும் இன்ஸ்டாகிராம் இருக்கும். அவனுங்க போடுற விஷயம் தான் அந்த பிஆர் டீம். அது வேறு. அவனுக்கு வந்து அது அவங்க அம்மா காட் மாதிரி அவங்க கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அவனுக்கு. இன்னைக்கு வரையும் அவன் உள்ளே இருக்கிறதே அவங்க அம்மாவால் தான். அந்த விஷயத்தை அவன் ரொம்ப யோசிக்கிறான். ரொம்ப சென்டிமெண்டல் அம்மா மேலே. அவன் அம்மா அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிடுவான். ரொம்ப சூப்பராக. அதே மாதிரி யார்கிட்ட பழகினாலும் அந்த வெள்ளந்தியான பேச்சு தான். இந்த மைண்டில் இங்கே வச்சுக்கின்னு இங்கே யோசிக்கிறத இங்கே பேச மாட்டான். இங்கே என்ன யோசிக்கிறானோ அதை தான் இங்கே பேசுவான். அவன் கேரக்டரே அதை மாற்ற முடியாது.